பிகேஆர் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் பொது மற்றும் கட்சி தேர்தல்களில் போட்டியிட அனுமதிக்கும் திட்டம் குறித்து கட்சி கூட்டத்தில் மேலும் விவாதிக்கப்படும் என்று பிகேஆர் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் தேர்தலில் போட்டியிடும் உறுப்பினர்களுக்கு விஷயங்களை கடினமாக்க விரும்பவில்லை என்று அன்வார் கூறினார். அதனால்தான் தலைமையகம் வேட்பாளர் விண்ணப்பங்களின் பட்டியலை தம்மிடம் சமர்ப்பித்த போது தாம் அனைத்தையும் அங்கீகரித்ததாக அவர் கூறினார். தாம் சிலவற்றை மட்டும் அங்கீகரித்து மற்றவற்றை நிராகரித்திருந்தால் அது சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும். எனவே தலைமையகத்தால் சரிபார்க்கப்பட்ட பிறகு தம் மேசைக்கு வந்த அனைத்தும் அவை திவாலானதாக அறிவிக்கப்பட்ட நபர்களை உள்ளடக்கியதா அல்லது தவறான நடத்தை பதிவுகளுடன் தொடர்புடையதா என்பதை தெரிந்து கொண்டு தாம் அங்கீகரித்ததாக அவர் கூறினார். இன்று பெர்ஜயா வாட்டர் ஃப்ரண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற கட்சியின் மத்திய தலைமை தேர்தலின் போது நேரில் வாக்களித்த பிறகு அன்வார் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். தஞ்சோங் காராங்கின் ஜலான் பெர்னாம் 10வது மைலில் வாகனம் ஒன்று சாலையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் ஆடவர் இருவர் பலியாகினர். இச்சம்பவம் தொடர்பாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காலை 9:20 மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் 6 நிமிடங்கள் கழித்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் தெரிவித்தது. டொயோட்டா அவான்சா ரக வாகனம் சாலையை விட்டு விலகி ஒரு பள்ளத்தில் விழுந்ததை கண்டறிந்ததாக மீட்புக் குழு தெரிவித்தது. வாகனத்தில் இருந்து 2 ஆடவர்களும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சு ஊழியர்கள் அறிவித்தனர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போங் தாசே கம்பாங்கில் உள்ள ஒரு இந்து கோயிலை சேதப்படுத்தி கோயில் குழு உறுப்பினரை மிரட்டிய வேலை இல்லாத ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாங் அமர்வு மற்றும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் 3 குற்றச்சாட்டுகளை சம்பந்தப்பட்ட 33 வயதான சுப்ரியாந்தி மஸ்யூஹூரி என்பவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த மே 19ஆம் தேதி காலை 6 மணி அளவில் பம்போங் தாசேக் அம்பாங்கில் உள்ள தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலுக்குள் ஆயுதங்களுடன் அவர் நுழைந்ததாக நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தனது வீட்டிலிருந்து சிசிடிவி காட்சிகளை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு கோயில் கமிட்டி உறுப்பினர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தெய்வத்தின் திரிசூலத்தை சேதப்படுத்துவதை கண்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார். அங்கு சம்பந்தப்பட்ட நபர் அவரை நோக்கி பாராங்கை காட்டி அவரது தலையை துண்டிப்பதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. பூமி புத்ரா பொருளாதார மாற்ற திட்டம் 2035 வெற்றியை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை முடுக்கி விடுமாறு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி அனைத்து அமைச்சகங்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பூமி புத்ராக்களின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கான நீண்டகால திட்டமான புத்ரா 35 எனும் திட்டம் வெறும் அமைச்சரவையில் சேமிக்கப்பட்ட அலங்கார ஆவணமாக இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். பொருளாதாரத்தில் பூமி புத்ராக்களின் பங்கேற்பு, உரிமை மற்றும் கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான தேசிய உறுதிப்பாட்டை திட்டம் பிரதிபலிக்கிறது என்று ஜாகிர் தெரிவித்தார். நூருல் இசா அன்வார் துணைத் தலைவர் பதவியை யாரும் தற்காக்காமல் போகலாம் என்ற அச்சம் காரணமாகவே அப்பதவிக்கு போட்டியிட முடிவு செய்ததாக கூறியதை தொடர்ந்து பிகேஆர் நடப்பு துணைத் தலைவர் ரவிசி ரம்லி அவரை சாடியுள்ளார். நூருல் இசா உண்மையில் பிகேஆர் துணைத் தலைவர் பதவியை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று கவலைப்பட்டிருந்தால் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயிலை களத்தில் இறக்கிவிட சொல்லியிருக்கலாம் என்று ரவிசி கூறினார். அல்லது நூருல் இசா 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் மீண்டும் அரசியலில் தம்மை ஈடுபட செய்ய சமாதானப்படுத்துவதற்காக அடிக்கடி தொடர்பு கொண்டதைப் போலவே மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஒருபோதும் வரைவு செய்யவில்லை என்றும் அதேபோல் பிகேஆர் 2ஆம் நிலை பதவியை பாதுகாக்க எதுவும் திட்டமிடவில்லை என்றும் ரவிசி கூறினார். கட்சியின் தலைமைத்துவ வெற்றிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பிகேஆர் துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் நுழைந்ததாக நூருல் இசா கூறியது உண்மைக்கு புறம்பானது என்று ரவிசி கூறினார். கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டபடி தமது பதவியை பாதுகாப்பேன் என்றும் தாம் இதை முன்பே அறிவித்திருந்ததாகவும் ரவிசி சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் இன உறவுகள் மோசமடைந்ததற்கு முன்னாள் பிரதமர் மகாதிர் தான் காரணம் என்று அம்னோவைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார்.
பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் மலேசிய நிறுவனங்கள் போன்ற கொள்கைகளில் கவனம் செலுத்தப்பட்ட மகாதீரின் முடிவு ஒற்றுமையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிற கொள்கைகளை பின்னுக்கு தள்ளியது என்று தௌஃபிக் இஸ்மாயில் தெரிவித்தார். அன்றைய தலைவர்கள் பல்லின தலைமையை கூட்டி அன்றைய அழுத்தமான பிரச்சனைகளை யதார்த்தமான கண்ணோட்டத்தில் அணுகினர் என்று அவர் கூறினார். துங்கு அப்துல் ரஹ்மான், தான் செங் லாக் மற்றும் துன் வீட்டி சம்பந்தன் ஆகியோர் நமது நாட்டின் தந்தையர்களாக பரவலாக கருதப்படுகிறார்கள். மூவரும் ஒரு தேசபக்தி கூட்டணியை உருவாக்கி தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் சமூகங்கள் பங்களிப்பை உறுதி செய்ததாக மலேசியாவின் இரண்டாவது துணை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் அப்துல் ரஹ்மானின் மகனான தௌஃபிக் கூறினார். மகாதீர் பதவியேற்ற 1981ஆம் ஆண்டுக்கு பிறகு ருகுன் நெகாரா உள்ளிட்ட இன ஒற்றுமை அடிப்படை கொள்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் புதிய பொருளாதார கொள்கை போன்றவை மலாய் ஆதிக்கத்தை வளர்க்க பயன்படுத்தப்பட்டதாகவும் தௌஃபிக் குற்றம் சாட்டினார். சில சந்தர்ப்பங்களில் மே 13க்கு பிறகு இந்த கொள்கைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன கலவரங்களுக்கு பிறகு பூமி புத்ராக்களின் சலுகைகள் இஸ்லாம் மற்றும் மலாய் தேசிய மொழியாக இருக்கும் வகையில் கூட்டாட்சி அரசியலமைப்பு திருத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மகாதீர் ஒவ்வொரு துறையிலும் மலாய் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று அவர் தெரிவித்தார். அன்பு உள்ளங்களே, இருவரும் 25/5/2025ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 2 மணிக்கு கோலாலம்பூர் தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் மலேசிய தமிழ் மணிமண்டலத்தின் அனைத்து கிளைகளும் இணைந்து நடத்தும் தமிழ் தாத்தா முனைவர் சு.வி. லிங்கம் உண்ணாவிரத அறப்போராட்டம் 60ஆம் ஆண்டு வைர விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாபெரும் விழாவில் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிகின்றார்கள் தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ டாக்டர் சா சுப்பிரமணியம், தான் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ டாக்டர் கா குமரன், டத்தோ தா மோகன், டத்தோ பா சகாதேவன், அறப்பணி வேந்தர் ஓம் பா தியாகராஜன், முனைவர் சு குமரன். இந்த நிகழ்ச்சிக்கான மேல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 0162240665 திரு கா காவேரி ஏற்பாட்டுக்குழு தலைவர். அடுத்து 0162307683 திருமதி மு மணிமேகலை ஏற்பாட்டுக்குழு செயலாளர். உங்களை நிகழ்ச்சி அன்று சந்திக்கும் வரை வணக்கமும் வாழ்த்துகளும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.